எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம வீடியோவில் நல்லாவே கேப் வந்து போச்சு. அதுக்கு ரீசன் வந்து இன்ஷால்லா ஃபியூச்சர் விலாகில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னத்தோட வந்திருக்கோன்னா, இப்போ நான் எதை காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு நெல்லிக்காய் தான் பார்க்குறீங்க நீங்கள். இதோட பெனிஃபிட் என்னென்னு இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸ்வீட்டோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன். அது என்ன எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காயெல்லாம் ஒரு சட்டியில் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஸ்டோக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இதை கொஞ்சோன்னு சால்ட்டு போட்டு இதை நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்றத விட நீங்கள் வந்து ராவா இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த நெல்லிக்காவை, நாட்டு நெல்லிக்காவை நீங்கள் வந்து ராவா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகேங்களா? சரிங்க, நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் இப்படி நைச்சாக இப்படி வரணும். இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 kg கிட்ட அந்த நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1 kg கிட்ட நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 kg கிட்ட நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 1 kgக்கு வந்து ஒரு ஹாஃப் kg சுகர் கரெக்டாக இருக்கும். இல்லை நல்லா உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா ½ kg போட்டுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து புளிப்பு இருக்கும். ஸோ ½ kg போட்டுக்கோங்க. இல்லாட்டி 400 கிராம்ஸ் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மெத்தடில் இலந்த வத்தல் இருக்குல்ல, அந்த இலந்த வத்தலில் பாகு பண்ணி போட்டிருக்கோம். அதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சுகர் சீனி ஆட் பண்ணியிருக்கோம். அதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதுவும் நல்லாயிருக்கும். பார்க்காதவங்க போய் செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ராவா சாப்பிட்றது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் ராவா சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் வந்து ஒரு 400 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பத்தலைன்னா நம்ம வந்து மறுபடியும் இதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு தண்ணியை ஸ்டீம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணியில் ஒரு டம்ளர் பாகு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புளிப்புத்தன்மையெல்லாம் போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராவாவே சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 கிலோ 4 கிலோ சீனி போட்டாலும் உங்களுக்கு சரி வராது. பார்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஓகேப்பா? வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய நெல்லிப்பாகு சூப்பராக நல்லா மினுண்டு செம்மைய கலர் சேஞ்சிங்கோட எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு தயாராக இப்போவே எனக்கு டெம்ப்ட் ஆகுதுங்க. செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி 1 கப் சாப்பிட்ருக்கேன் நான். சூப்பராக இருந்தது. ஆனால் ஒன்றுங்க, நான் 400 கிராம் சுகர் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் அடுத்து இந்த குவான்டிட்டி 1 kgக்கு கம்மி தான். ஆனால் எனக்கு வந்து அதுக்கும் மேலே 600 கிராம் தேவைப்பட்டதுங்க. நான் 600 கிராம் சுகர் தான் போட்டேன் இதுக்கு. ஆனால் வந்து அப்பவும் கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருந்தது. பட் வந்து இந்த சுகரில் இந்த பாகில் ஊற கரெக்டாக வந்துடும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த பாகு அப்படியே
ஓகேயா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 1 கேஜிக்கு கம்மியாக எடுத்தால் கண்டிப்பாக 600 கிராம் போட்டுக்கோங்க. ஆனால் 1 கேஜி எடுத்தால் எக்ஸாக்டாக 600 இல்லை 700 தேவைப்படும் உங்களுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தண்ணியை ஸ்டெயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியை நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு 2வது தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து இதுக்கு புளிப்புத்தன்மை இருக்காது. அப்படி இல்லை நீங்கள் முதல் தடவை வேக வைக்க முன்னாடி கூடவே சேர்த்து சீனி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிலோ 4 கிலோ போட்டாலும் கட்டவே கட்டாது கைஸ். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வேக வைக்கும் போது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பில்லா பண்ணுற குப்பை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இது கண்டிப்பாக உப்பு போட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இந்த நெல்லிப்பாவும் சரி, நான் சொன்னேன் இறந்தப்பாவும் சரிங்க. ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகேங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ்.